ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிஎம்ஐல மார்னிங் ட்ரீ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பறிச்சு ஒரு பொக்கேவா வந்து ஒண்ணா சேர்த்து, அதுல வந்து எமோட் 2 யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு வைன் பவர் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ அதையுமே தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போவோமா? பப்ஜில இந்த வேலண்டைன் ட்ரெஸ் வந்து லாக்ல இருந்துச்சு. அன்லாக் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இதுவுமே கம்மி பிங்க் வவுச்சர் குடுத்து எடுக்கிற மாரி தான். ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈவென்ட்லாம் நமக்கு வருமா? பிஜிஎம்ஐக்கு வருமான்னு தெரியல. இதுவுமே பப்ஜில இருக்கிறது தான். இதுல ஃப்ரேமு, அவத்தாரு, அதுக்கப்புறம் பிபி காயினு அந்த மாரி ஹோம் காயின் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதுவுமே பார்க்கலாம் வந்தா வரும். பிஜிஎம்ஐல ஒரே ஒரு வாட்டி தான் நமக்கு பிரீமியம் கிரேட்ல அப்கிரேடபிள் கன் வந்துச்சு. சப்போஸ் அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா, நமக்கு இந்த ஏடபிள்யூஎம் தான் வரும். வருமா என்னன்னுலாம் தெரியல. பட் வந்தா இதான் வரும். கன்னு ஓகே தான். ஓகேவா தான் இருக்கு. பட் பப்ஜில அடுத்து வந்து ஒரு M7 வரப்போகுது. அந்த M7 சூப்பரான M7. இதுல லூட் கிரேட் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாண்டிங் ட்ரீட்ட வந்து வேக் குடுத்துட்டீங்கன்னா, இந்த மரம் ஃபுல்லா இதாயிடும். இதுல வந்து தனியா போனா ஒரு எமோட் இருக்கு. 2 பேர் போனா ஒரு எமோட் இருக்கு. 3 பேர் 4 பேர் போனா எக்ஸ்ட்ரா கூட 3 பேர் 4 பேர் இருக்க மாரி இருக்கும். நல்லா இருக்கு. தனியா போனா இந்த மாரி சோகமா இருக்க மாரி குரூட் கூட வர மாரி இருக்கு. பார்க்கவே செம ஃபன்னா இருக்கு. நல்லா தான் இருக்கு இதுவும். அதுக்கப்புறம் 2 பேர், 3 பேர்லாம் போனா, இந்த மாரி 2 பேரு போனா, ஊஞ்சல் ஆடுற மாரி உங்க 2 பேரும் காட்டும். சப்போஸ் 3 பேர் இருந்தா இந்த மாரி எக்ஸ்ட்ரா நான் இருப்பேன். 4வது பேர் இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து சைடுல இருக்க மாரி அவங்களுக்கும் எமௌண்ட்லாம் குடுத்துருக்கும். இது ஒரு ஃபன்னா இருந்துச்சு. நல்லா இருக்கு இதுவுமே பார்க்க. அதுக்கப்புறம் மொத்தம் 2 ஃப்ளவர் பொக்கே வந்து நம்மளே ஃப்ளவர பிக் பண்ணி சேர்க்கிற மாரி இருக்கும். ஒண்ணு வந்து பிராங்க்குக்கு, ஒண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது. இது வந்து நார்மலா டான்ஸ் ஆடுற மாரி இருக்கும். இதுல என்னென்ன கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கோ, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்க பிக் பண்ணணும். இந்த மாரி அந்தந்த கலர் ஃப்ளவர்ஸ் கிட்ட போனீங்கன்னா பிக்குன்னு காட்டும். ஸோ இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவே பேக்ல கவுண்ட் ஆயிடும். இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பொக்கேவா சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு ஆள்ட்ட குடுக்கணும். அவங்க வாங்கும்போது எமௌண்ட் வரும். சூப்பரா இருக்கும். அக்செப்ட் குடுத்துட்டா அவ்வளோதான். இது இது வந்து நார்மல். இந்த மாரி இதுல ஒரு க்ரவுன் வருதுல்ல, அந்த க்ரவுன் வந்து நமக்கு பேக்ல கிடைக்கும். இது வந்து அந்த மேட்ச் ஃபுல்லா போட்டுக்கலாம். ட்ரெஸ் கூடயே ஒரு ஹெட் கியர் மாதிரி. இதுவே செம கியூட்டா இருக்கு. மறக்காம இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிராங்க் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பிராங்க்குக்கு இந்த பொக்கே, இதுல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொக்கேவா மாத்திட்டு இந்த மாரி இப்ப ஆல்ரெடி குடுத்த மாரி இப்படி குடுக்கணும். இது செம்மையா இருக்கு. பிராங்க் பண்ற மாரி. எனக்கு எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. ஆனா அதை விட இது வந்து செம சூப்பரா இருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்கு இதுவும். இது 2 தான். அந்த எமௌண்ட் போட்டா இந்த மாரி கிரவுண்ட் ஹெட் கியர் கிடைக்கும். இந்த எமௌண்ட் போட்டா சன்ஃப்ளவர் ஹெட் கியர் ஒண்ணு இருக்கும். இந்த மாரி கீழ டிராப் பண்ணி எது வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வைன் பவர் இன்னைக்கு பிஜிஎம்ஐல அன்லாக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க guys இந்த வீடியோ. அடுத்து வர 2 அப்டேட்டபிள் M4மே எப்படி கம்மி யூஸில் எடுக்குதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. புதுசா வரப்போற கில்ட்டோட ஸ்பின்னும் வந்துரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண வந்து லைக் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டர்